அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் தியானத்திற்கு அன்போடு உங்களை அழைக்கிறோம். குறிப்பாக இந்த நாள் மிக ஒரு சிறப்பான நாளாய் நாம் கருதப்படுகிறது. வரலாற்றிலே மிக சிறப்பான ஒரு நாள். காரணம், நம்முடைய இந்திய திருநாட்டிலே தமிழ்நாட்டிலே நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே 234 சட்டமன்ற இடங்களுக்கு நடைபெற்ற வேட்பாளர் தேர்தலிலே மிக சிறப்பாக அமைதியான முறையிலே ஏறக்குறைய 85 விழுக்காடு எந்த வருடத்திலுமே இல்லாதவர்களுக்கு உயர்மற்ற பதிவாகியது மிக குறிப்பிடத்தக்கது. நாம் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இந்திய திருநாட்டின் தலைமை இந்த பொறுப்பாளர்களை வாழ்த்துகிறோம், தமிழக பொறுப்பாளர்களை வாழ்த்துகிறோம். அதே நேரத்திலே இந்த தேர்தல் மிக அமைதியான முறையில் நடைபெற்ற வாக்காளர் பெருமக்கள் நினைவு கூறுவோம். பல கட்சிகள், பல பேதங்கள், பல ஏற்றத்தாழ்வுகள் நம்மிடம் இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுபட்டு உழைத்ததினால்தான் இவ்வளவு சிறப்பாக இந்த தேர்தலை நடத்தி முடிக்க கொடுத்தது. ஆகவே தேர்தல் முடிவுகள் வரும் வரை பொறுத்திருப்போம். தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால் ஏற்றுக்கொள்வோம். தலைவை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. என்னுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாய் நான் சிந்திக்க போகிற ஒவ்வொரு சிந்தனையும் உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாய் இருக்கத்தக்கதான கிருபையை நீர் தாரும். கேட்கின்ற அத்தனை நண்பர்களையும், உறவினர்களையும், இணைஜன பந்துக்களையும், HSS ட்ரஸ்டினுடைய பங்காளர்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். நீர் பேசினது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அவன் தேவ நாமத்திற்கு துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா வந்த நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா வந்த நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ. பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர். கல்வாரி மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே, கல்வாரி மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீக்கிடும். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா வந்த நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ. துன்பம் சகித்தவர் துயரமடைந்தவர், துன்பம் சகித்தவர் துயரமடைந்தவர். இன்னலுற்ற உன்னையே அண்ணல் இயேசு அழைக்கிறார், இன்னலுற்ற உன்னையே அண்ணல் இயேசு அழைக்கிறார். நோயுற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார், அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீ வா உந்தன் நேசராவலாய் அழைக்கிறார் இதோ. கல்லறை தீரக்க காவலர் நாடுங்க, கல்லறை தீரக்க காவலர் நாடுங்க. கஸ்திகள் அடைந்தோரே கட்டுகள் அறுத்தாரே, கஸ்திகள் நிறைந்தோரே கட்டுகள் அறுத்தாரே. உயிர்த்தார் ஜெயித்தார் உண்டு மீட்புனக்கு. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்த நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ. அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாய் இருகரம் கூப்பி உங்களை கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்காக அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நாளுடைய தலைப்பு உயிர்த்த ஆண்டவர் நம் உடன் பயணம். பயணிக்கிறார், பயணி என்று சொல்லுவோம். ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்பதை 4 வாரத்துக்கு முன்னதாகவே சந்தித்தோம். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். ஆனால் இங்கே இல்லை என்று சொன்ன ஆண்டவர் 40 நாட்களாக உயிரோடு எழுந்து 40 நாட்களாக பல்வேறு மக்களுக்கு பல்வேறு நிலைமைகளிலே காட்சிகளை அளித்து தான் உயிரோடு எழுந்ததை நிரூபித்துக் கொண்டிருந்தார். ஆகவே இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் செல்வதற்கு முன்னதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உயிர்த்த ஆண்டவர் நம்முடன் பயணி. அதாவது ரிசன் லார்ட் கோ டிராவலர் என்று சொல்கிறார்கள்.
அதாவது நம்முடைய இறைவன், உயிரோடு எழுந்த இறைவன் நம்மோடு கூட பயணிக்கின்றார். 4 பகுதியில் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றாவது யாத்திரா புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை அடங்கிய பகுதிகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடுத்ததாக லூக்கா சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரம் 12 முதல் 33 வரையிலே சிந்திக்க இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 121ஆம் அதிகாரத்தையும் நாம் சந்திக்கிறோம். இதில் குறிப்பாக இந்த முன்னுரை பகுதியில் இந்த 121ஆம் சங்கீதத்தை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். முதலாவதாக இந்த சங்கீதம் 121 அல்ல, 120லிருந்து 134 வரையிலே நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆரோகண சங்கீதம், ஆரோகண சங்கீதம், ஆரோகண சங்கீதம் என்று பட்டியலிட்டிருப்பார்கள். அப்படியானால் இந்த ஆரோகண சங்கீதம் என்று சொன்னால் என்ன? இந்த சங்கீதம் மெல்ல எழும்பி பறவை போல உயர 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 பறந்து கொண்டே போகின்றது தான் இந்த சங்கீதம். ஏறுதல், இந்த சங்கீதத்தினுடைய ஆரோகண சங்கீதம் என்று சொன்னால் ஏறுதல், உயர்வடைதல் என்று பெயர். ஆகவே மேலே செல்லுதல் என்று பொருள்படுகின்றது. யாத்திரிகள் எவ்விதமாய் மலையின் மேலே ஏறுகிறார்களோ அவ்விதமாகவே இந்த பாடல். அப்படியானால் இந்த பாடல் எதற்கு உதவுகிறது என்று சொன்னால், இந்த நம்முடைய பாரங்களை, நுகங்களை, நம்முடைய கஷ்டங்களை சுமப்பதற்காக உதவுகின்றது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 121ஆம் சங்கீதத்திலே நம் பயணத்திலே கர்த்தர் எவ்விதமாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை முதலாவது வசனத்தை படிக்க பார்க்கலாம். 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக, பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என்ன அழகா சொன்னா பாருங்க. எனக்கு சகாயம், எனக்கு கிருபை, எனக்கு ரட்சிப்பு, எனக்கு விடுதலை எங்கே வருகிறதோ அந்த பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் திருப்புகிறேன். சங்கீதக்காரன் அழகா சொன்னா பாருங்க. இதுதாங்க நாம நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம். கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்கள் அமைய வேண்டும். இந்த உலகத்தை நோக்கி இருந்தது, உலகத்தின் சகல ஆசாபாசங்கள், இச்சைகள், களவுகள், பலவிதமான காரியங்களிலே நம்முடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிறது. இது பெரிதல்ல, இவைகள் உண்மையும் அல்ல, மாயை தோற்றங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கீதக்காரன் சொல்கிற வண்ணமாய் உம்முடைய பர்வதத்தை நோக்கி என் கண்கள் அமைந்திருக்கிறது. நாம் சாதாரணமான ஒரு பூச்சி, நம் வீடுகளிலே சிலந்தி பூச்சி பார்த்துறோம். 8 கால் பூச்சி என்பாங்க, சிலந்தி பூச்சின்வாங்க. அந்த பூச்சியினுடைய கூடு மிக சிறப்பாக யாராலும் வணைய முடியாத அளவிற்கு அவைகளே, சிலந்திகளே தன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒரு விதமான எச்சில் பசையினாலே அதை உருவாக்கி கொள்கிறது. அழகான வலைகள் பின்னுகிறது. நீங்கள் அந்த வலையை உட்காந்து கொஞ்ச நேரம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாரும் கவனித்து நேரம் இல்லை. ஐ ஹவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர் என்று சொன்னாங்க. அது மாதிரி இந்த நிலையில்லாத உலகத்தில் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சிலந்தியை கவனித்து பாருங்கள், கொஞ்ச நேரம் கவனிங்க. வீட்டில் மூளைகளில் தான் அந்த அழகான கூடு ரொம்ப அழகாக கட்டும், வலையை அழகாக பின்னும். பின்னிட்டு இந்த வலையை பின்னிட்டு கடைசியாக என்ன பண்ணும், அதுக்கு ஒரு இடம் தேர்ந்தெடுக்கும். எங்கே அமருவது? எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க சங்கீதக்காரன் சொன்னானே, அவ்விதமாய் எங்கே ஒத்தாசை வருகிறதோ அந்த பரத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொல்லி அந்த ஓரறிவு கூட இல்லாத அந்த சிலந்தி பூச்சி வலையின் அடியிலே வந்து படுத்துக்கொண்டு மேலே பார்த்து கொண்டே இருக்கும். எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை, எனக்கு சகாயம் எங்கிருந்து வரும்? எனது அன்பு நண்பர்களே, ஆண்டவர் ஏதாவது ஒரு பூச்சை பிடிச்சி அதுக்குள்ள போடுவார். ஒரு பூச்சி விழும், ஒரு புழு விழும். விழுந்த உடனே இந்த சிலந்தி அந்த வலையை கொஞ்சம் லேசாக இப்படி அப்படி ஆட்டின உடனே இந்த புழு அல்லது பூச்சியானது அந்த வலையில சிக்கிக்கொள்ளும். இதன் பிறகு இதன் மேலே வந்து சாப்பிடும். அப்போ இது உணவிற்காக கர்த்தரை நோக்கி, பர்வதத்தை நோக்கி காத்திருக்கிறது. இன்று நாம் உணவுக்காக என்ன செய்கிறோம்? உடைக்காக என்ன செய்கிறோம்? வேதத்தில் சொல்கிறார்கள், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஏனென்று சொன்னால் ஆகாய்த்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சிகளை சேர்க்கிறதும் இல்லை. ஆனால் பரமபிதா படைப்பு எவ்விதமாக படைப்போட்டுகிறார்? எனக்கு சகாயம் வருகின்ற பர்வதம், அந்த பர்வதத்தை நோக்கி சிலந்தி எவ்விதமாய்
அந்த ஓரறிவு சிறந்தி எவ்விதமாய் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறதோ அவ்விதமாய் நாமும் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்போம். நம்முடைய பயணத்திலே இயேசு உடன் வருகிறார். நான் ஜீவ பயணம் போகிறேன், என் உடன் வருவார் இயேசு. ஒரு பக்தன் பாடுறான், நான் ஜீவ பயணம் போகிறேன். இந்த உலகமே எனக்கு பயணம், இந்த உலகம் எனக்கு பயணமாய் அமைந்திருக்கிறது. நான் போகிறேன் போகிறேன் போகிறேன், என் ஆண்டவரை நோக்கி போகிறேன். நான் ஜீவ பயணம் போகிறேன், என் உடன் வருவார் இயேசு. இயேசு கிறிஸ்து என்னோடு கூட வருகிறார். அதான் உடன் பயணி. நம்ம ட்ரெயினில் போனோம்னா ஏறி உட்காந்த உடனே நிறைய பேர் நம்ம சூழ உட்காந்துனே இருப்பாங்க. பஸ்ஸில் போனால் உட்காருவாங்க. எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு மக்கள் கூட்டம், மக்கள் நெரிச்சல் ஏராளம் ஆகிவிட்டது. இந்த நெரிச்சலிலே நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு அமர்ந்த இடத்திலேயே நல்ல கம்ஃபர்டபுளா தண்ணி வைக்கிறதுக்கு, பை வைக்கிறதுக்கு இடமெல்லாம் பார்த்து அமர்கிறோமா? இல்லை அயலானை அழைத்து பாப்பா கொஞ்ச நேரம், நம்ம போகுது கொஞ்ச நேரம், மிஞ்சி போனால் 1 மணி நேரத்துக்குள்ள போய் இறங்கிட போகிறோம். ஆனால் அந்த 1 மணி நேரத்துக்கு அந்த இடத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள் நிறைய பேருங்க. வயசானவங்க வந்தாலும் இட விட மாட்டாங்க. ஆனால் எனக்கு அருமையா நீங்களும் நான் அப்படி அல்ல. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இடம் விடணும். ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, அதாவது அங்கவீனமானவர்களுக்கு, வயதானவர்களுக்கு இடம் விட்டு எழுந்து என்ன கேட்டு போறீங்க? ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில மிக அருமையாக ஒரு நிலைமையை நாம் உணர்கிறோம். ஆகவே இந்த சிலந்தியை போல எனக்கு சகாயம் வருகின்ற அந்த பர்வதத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். நம்முடைய பயணம் எவ்விதமாய் இருக்கிறது? கர்த்தரை நோக்கிய பயணமாய் இருக்கிறதா? சிந்திப்போம். எனக்கு அருமையானவர்களே, நேரு அவர்களும் கென்னடி அவர்களும் ட்ரெயினில் பயணம், அப்போலாம் அந்த காலத்தெல்லாம் இது சின்ன இதெல்லாம் கிடையாது, காரில் அவ்வளோவா இல்லை, ட்ரெயினில் பயணப்பட்டு போயிருக்கிறாங்க. நேரும், அதை இந்திய நாட்டுடைய பிரதமரும் அமெரிக்க நாட்டுடைய அதிபதியும் 2 பேரும் பயணமாக போகிறாங்க. போகும்பொழுது ட்ரெயினில் உட்காந்து போகிறாங்க, பேசினே போகிறாங்க. இவங்க போகிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரெயின் எல்லாம் இடம் விட்டு உட்காந்து அழகாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போன உடனே கென்னடி கேட்டார், நேரு அவர்களே, இந்த ட்ரெயினை பற்றி நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க? உங்களுடைய சிந்தனை என்ன? அப்போ இவர் என்ன சொன்னார், நேர்த்தியாக இருக்குதுங்க, அழகாக இருக்குது. நம்ம 2 பேர் மாத்திரமில்ல, இதில் உள்ளே வருகிற அனைவரும் பத்திரமா போகிறாங்க. இவ்வளவு தானா? அருகே உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க, அவரை குறித்து நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள்? அப்பதான் நேரு பக்கத்தில் ஒரு பார்க்கிறார். த இந்தியன் ட்ரெடிஷன் இஸ் வெரி ஒஸ்ட் ட்ரெடிஷன் என்று சொல்லி கென்னடி அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள். என்னன்னா, இந்தியனுடைய கலாச்சாரம் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறது. தன் அருகிலே அமர்ந்திருக்கிற பயணிகளை யார் என்று கேட்க கூட நாதி இல்லாதவர்களாய் நாம் சென்று கொண்டு நம்முடைய பயணத்தை முடித்து விடுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் அப்படி அல்ல. தேவன் இந்த உலகத்திலே பயணமாய் வந்தார். 33 ஆண்டு காலங்கள், அதிலே 3 ஆண்டு காலங்கள் மிக சிறப்பாக பயணம் செய்தார். அந்த 3 ஆண்டு காலத்திலே அவர் சந்தித்த பயணிகள் ஏராளம். அவர் உடன் பயணியாய் சந்தித்தார். அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த கென்னடி தான் சொன்னாரு, ஐயா இந்தியன்ஸ் அப்படி அல்ல, அமைதியெல்லாம் புக் எடுத்து படிப்பாங்க, இல்லை ராமாயணத்தை எடுத்து படிச்சுருப்பாங்க, இல்லை பகவத்கீதை எடுத்து படிச்சுருப்பாங்க, இல்லை வேதத்தை படிச்சுருப்பாங்க, ஏதாவது எழுதியிருப்பாங்க. அப்படி அல்லையா, உன் பக்கத்தில் யார் அமர்ந்திருக்கிறானோ அவனை குறித்து சற்று கரிசனைக்குள். என கருமையானவர்களே, நாம் உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு கூட பயணமாய் போகிறார் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த சிந்தனைக்கு செல்வதற்கு முன்னதாக நம்முடைய கவனங்களை திருப்புவோம். நம்மோடு கூட வருகிறவர் நம்ம ஆண்டவர் இயேசு. அந்த ஆண்டவர் எவ்விதமாய் வருகிறார், அவரை நான் எவ்விதமாய் பற்றி கொள்கிறேன் என்பதை சிந்திக்க 3 தலைப்புகளை நாடி நாம் செல்வோம். முதலாவது தலைப்பு, உடன் வருபவர் இயேசு. அவர் உடன் வருபவர் அடையாளமற்றவர்களை அடையாளமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அடையாளம் இல்லாதவர்கள் யாருன்னே தெரியாது. எம்மா ஊருக்கு போற 2 சீடர் சொல்றான் வேதத்துல. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர், இரண்டு சீடர்கள் கூட சொல்ல, 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு கொஞ்சம் கிட்டதான், எருசலேம் கிட்டதான் இருக்கக்கூடிய கிட்டமான இடத்திற்கு 2 பேர் போறாங்கய்யா. அவருடைய சீடர்கள் கூட சொல்லல ஐயா. 12 பேர் சீடர் லிஸ்ட்லயும் அந்த பேர் இல்லை. 12 பேரை பார்க்கிறோம்.
கேட்டால் அதுக்கு பிபிஎஸ் இப்போ நடக்க போது எல்லாம் கேட்பாங்க, சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. 12 சீடர்கள் யார்? மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான், அவன் இவன் எல்லாம் 12 பேர் சொல்லி முடிச்சுவாங்க. ஐயா, இந்த 12 பேர் இல்லாதவ அநேக மக்கள் இயேசுக்கு சீடர்களாக இருந்தார்களே, அதில் 2 சீடர்கள் எம்மாவூருக்கு பயணமாய் போகிறார்கள். இயேசு உயிரோடு இருந்தார், அன்றைய தினமே பயணமாய் போகிறார்கள். அதாங்க, இயேசுவோடு பயணிக்கிறார்கள். அடையாளம் இல்லாத இந்த மக்கள், அடையாளமற்ற இந்த மக்கள், இந்த இருவருக்கு யார் என்றும் தெரியாத அளவிற்கு இவர்கள் சீடர்களா சீடர்கள் இல்லையா என்று சொல்ல கணிக்க முடியாத அளவிற்கு செல்லுகின்ற இவர்கள் 19 வசனம் படிங்க. அந்த 24:19. அவர் எவைகள் என்றார். ஆமா, இயேசு சுவாமி கூட போறார், அடையாளமற்றவர்களோடு இணைந்து கொள்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், நான் ராபோஜனம் பெற்றிருக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறேன், நான் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்கிறேன், 5 வேதாம் புத்தகம் என் வீட்டில் இருக்கிறது, ஆலயத்திற்கு போகும்போது நான் தான் அல்ல. அடையாளம் இல்லாதவர்களையும் இணைந்து என் ஆண்டவர் கூட செல்லுகிறார், பயணிக்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க நல்ல வசனம். உயிர்த்த ஆண்டவர் நமது உடன் பயணி. உயிரோடு எழுந்த ஆண்டவர் எங்கேயோ உயிர்த்திருந்தார், எங்கேயோ போனார் அல்ல, நம்மோடு கூட பயணிக்கின்றவராய், இந்த 20 சீடர்களோடு பயணிக்கின்றவராய் இருவரோடு கூட ஜாயின் பண்ணிக்கிறாருங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணி கம்முன்னு போயிருப்பாங்க. இந்த ட்ரெயினில் போன நேரம் கென்னடியும் போன மாதிரி அமைதியில் போவாங்க. அப்படி அல்ல, இவர் போனவர் என்ன சொல்றாருன்னா, எவைகளை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டு போகிறீர்களா? அல்லேலூயா. அதான் கேட்கல, படிங்க. அதற்கு அவர்கள் இவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா, நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். செயலிலே, வார்த்தையிலே, தன்னுடைய சொல்லின் செயல் எல்லாவற்றிலேயும் அவர் மிக மிக நல்லவராய், வல்லவராய், வாக்கு மாறாதவராய் இருந்தார். அப்படி சென்ற ஆண்டவரை இவர்கள் கொன்று விட்டார்கள் என்று சொல்லி இயேசுவின் கொலையை குறித்து சிந்தித்து செல்கிற எல்லாரும் பயப்படுவாங்க. எல்லாம் பயம். ஏன்னு சொன்னா, இப்படிதான் உயிரோடு இருந்தாரு, உயிரோடு இருந்துக்கலான்னு கூட தெரியாது, மதுரை நம்ம சொன்னாலும் கூட தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 2 பேர் தைரியமாக சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய, மறுபடியும் படிங்க, நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை தான் நாங்க பேசுறோம். ஏன் நாங்க எதையும் பேசல, வீண் கதைகளை அலப்பவில்லை, இயேசுவை குறித்தே பேசுகிறோம். அவர் தேவனுக்கு முன்பாக சிறந்தவராய், நல்லவராய், வல்லவராய் இருந்தார். நீங்க வீடுகளில் அமைதியாக லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரையில அமைதலாய் படிங்க. படிக்கும் பொழுது இந்த சீடர்கள் இயேசுவோடு கூட என்ன சம்பாஷணை செய்தார்கள் என்பதை மிக அருமையாய் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் அவரோடு கூட சம்பாஷணை செய்து செல்கிறார். 35ஆம் வசனம் படிங்க. அந்த அதிகாரத்திலே இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று, இயேசு தாமே இப்படி பேசிக்கொண்டே போறாருங்க. எம்மாவூருக்கு போய் கொண்டே இருக்கிறார். எம்மாவூருக்கு இந்த சீஷர்கள் பேசிக்கொண்டே போறாங்க. இவரோடு மகிழ்ந்து ஒரு நிறைவில உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு 36ஆம் வசனம் சொல்லுங்க. இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன உடனேயே நமக்கு சமாதானத்தை அளிப்பவர் யார் என்ற கேள்வியோடு அண்ணாந்து பார்த்து இயேசுவை பார்க்க, ஐயோ இயேசு, நசரேயனாகிய இயேசு, உயிரோடு இருந்த இயேசு என்று சொல்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அடையாளம் இல்லாதவர்களை அடையாளப்படுத்துகின்றார் தம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் இயேசு என்று நாம் பார்க்கிறோம். அடையாளம் இல்லாதவர்களை அடையாளப்படுத்துகின்றவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, ஆமாங்க, திறக்கிறார். வீண் கதைக்கு திறக்கலைங்க, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞான இருதயம் பெற்றுக் கொள்ளும்படியாய் அந்த மக்களுடைய இருதயங்களை திறந்து அவர்களை நோக்கி எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும், ஆமா, கிறிஸ்துவானவர் சிலுவையிலே பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் பார்ப்பது என்னை, உயிரோடு இருக்கிற என்னை. நீங்க வேதாகமத்தினுடைய உண்மை பொருளை ஆராய்ந்து அறிந்து கொண்டு பேசுகின்றவளா இல்லையே, பாதி பேசுறீங்க.
செத்து விட்டார் பேசுறீங்க ஐயா, மறுபடியும் யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க, இதைத்தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். எனக்கு அருமையானவர்களே, ஏற்ற தாழ்வுகளிலே மக்களை பிரிக்கும் யூத சமய அதிகாரங்களுக்கு போராடும் உயிருள்ள சீடர்களாய் மாற்றினார் ஆண்டவர். ஏற்ற தாழ்வுகளை போக்குகின்ற மக்களாக சீடர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவர்களை மாற்றிக்கொண்டே வருகின்றார். சிறந்த இந்த பாடத்திலே ஒரு வேஷம் ஆண்டவர் கொடுக்கப்படுகிறது. என்ன வேஷம் என்று சொன்னா, முகமூடி அணிந்த வேஷம். சாட்சியிலிருந்து பவுல் அப்போஸ்தலர் 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையை வாசிப்போம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையிலும். ஆகவே உன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீ அடையாளமாய் மாறிவிட்டாய். அடையாளமாய் இருக்கின்ற நீ எவ்விதமாய் வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்பதை 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் மிக தெளிவாய் சொல்கிறார். என்ன சொல்ல போறீங்க? நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. நீங்க you are the model of others. ஐயா, உங்களை அடையாளப்படுத்தி விட்டு நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டார்கள். இந்த எம்மாவுக்கு போன 2 சீடர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அதோடு விட்டு இல்லையா, அவங்களை பிடித்து இழுத்து நிற்கிறாரு, நிக்க வச்சு சொல்றாரு, நீங்கள் எனக்கு நற்சாட்சிகளா இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உலகத்திலே நாமும் கூட ஆண்டவரோடு பயணிக்கின்ற நாமும் கூட அவர் நம்மோடு பயணித்து வருகின்றாரே, நாம் எவ்விதமாய் மாற வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் என்று சொன்னால் சாட்சிகளாய் அடையாளம் இல்லாத நாம், ஒருவேளை நமக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே ஐயர் என்ற பட்டம் இல்லாது இருக்கலாம், மூப்பனார் என்ற பட்டம் இல்லாது இருக்கலாம், பிசி உறுப்பினர் என்ற பட்டம் இல்லாது இருக்கலாம், அல்லது வேறு பட்டங்கள் எல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் நம்மை அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா. இறைவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இறைவன் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 2 சீடர்களை நினைக்கவே இல்லை, யார் என்றும் தெரியாது. அப்படிப்பட்டவர்களை என் ஆண்டவர் இணைந்து உரையாற்றி கொண்டே செல்கின்றார். ஆகவே நம்மோடு பயணிப்பவர், நம்மை அறிந்தவர், நன்கு அறிந்தவர், அந்த ஆண்டவரை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த உண்மையான உயிர்த்தெழுந்த கடவுளின் உடன் பயணம். அவரோடு நாம் பயணிப்பது என்று சொன்னால் சாட்சிகளாய் மாற வேண்டும் என்பதே நாம் சாட்சிகளாய் இருக்கிறோமா? யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கடந்து போகும் பொழுது அந்த இடத்திலே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இறைவன் சொன்னார், நான் சமாதானத்தை, டிவைன் பீஸ், தெய்வீக சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை யாருடைய சமாதானத்தை கடையில் வாங்கினார் இல்லையா? நான் எவ்விதமாய் இந்த உலகத்திலே பல்வேறு பிரச்சனைகள், அலைசல்கள், பல்வேறு அவதூறுகள், பல்வேறு நிந்தனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட நான் சமாதானத்தோட என் பிதாவின் கரத்திலே என் ஆவி ஒப்படைத்தேனோ, அதை போலவே உங்களிடத்திலேயும் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நற்சாட்சிகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்கிற பொறுப்பை ஒப்படைக்கிறேன். இதுதாங்க அடையாளம் இல்லாதவர்களை அடையாளப்படுத்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு உடன் பயணிக்கிறார் என்று சொன்னால் எவ்விதமாய் பயணிக்கிறார்? அடையாளமற்ற பிள்ளைகளை அடையாளப்படுத்துகின்றார். அன்னை தெரேசாவை நாம் பார்க்கிறோம். அன்னை தெரேசாவுடைய பணி அடையாளம் இல்லாத ஒரு பணியாக இருந்தது. ஆனால் நோபல் பரிசை கொடுத்தார்கள். இந்தியாவிலேயே 3வது நோபல் பரிசு, 3வது முறையாக நோபல் பரிசை பெற்றவர்கள் அன்னை தெரேசா. 15,20,000 ரூபாய் பரிசினுடைய மொத்த தொகை 15,20,000 ரூபாய். இந்த 15,20,000 ரூபாயும் ஏழைகளுக்காக, திக்கற்ற குழந்தைகளுக்காக செலவிட்டார். உயிர்த்தெழுதலில் மட்டுமே ஆண்டவர் இல்லை, சொல்லில் மட்டுமே உயிர்த்தெழுந்தார், என்னோடு கூட வருகிறார் என்று சொல்வதில் மட்டுமே என் ஆண்டவர் மகிமை அடையவில்லை. இயேசு நம்மோடு கூட பயணிக்க வேண்டுமானால் நம்முடைய சொல் செயலுடையதாக இருக்க வேண்டும். நாம் எதை சொல்கிறோமோ அதை செயல் வடிவம் பெறுகிறதா இருக்க வேண்டும். அன்னை தெரேசா அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த பூமியிலே ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்தார்கள். இயேசுவின் வாழ்விலும் இதைத்தான் பார்க்கிறோம். திக்கற்றவர்களை, பிரதேசிகளை, அனாதிகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த அடையாளம் தெரியாத 2 சீடர்களோடு ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். ஆகவே என கருமையானவர்களே, நம்மோடு பயணிக்கின்றவர் ஆண்டவர் இயேசு என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். ஆகவே அவர் அடையாளம் இல்லாத எனக்கு, அடையாளம் இல்லாத நமக்கு அடையாளத்தை கொடுக்கிறார்.
நல்ல பிள்ளைகள், சாட்சி உள்ள பிள்ளைகள் என்று சொல்லி, அதான் 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே மறுவாசியம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே மிக சிறப்பாக சொல்ற, நீங்கள் உன் இளமையை குறித்து, அதாவது நான் வாலிமா இருக்கிறேன் என்று சட்டை போறது இல்லைங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும். மிக அருமையான வசனங்கள். நீ வார்த்தை, நீ என்ன பேசுகிறாயோ அந்த வார்த்தையில கவனம் தேவை. கவனிப்பாக பேசு. அந்த வார்த்தையில உன்னுடைய விழிப்பு இருக்கட்டும். இயேசு என்னோடு கூட வருகிறார், வரவார், அவர் உன்னோடு கூட பயணிக்கிறார் என்று சொன்னால் உடைய வார்த்தைகள், அவங்க பார்த்து பாருங்க, அவங்க எந்த வெட்டி கதையும் பேசும் போல இயேசுசாமியை குறித்து மாத்திரம் பேசுறாங்க, இயேசுசாமி உயிர்த்தெழுதலை குறித்து மட்டும் பேசுனாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பயணங்களிலே வீண் வார்த்தையை அலப்பிக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம். படிக்காட்டது வார்த்தையிலும் நடக்கையிலும். நடக்கை நம்முடைய ஹாபிட்ஸ் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். அடுத்தது அன்பிலே லவ். இந்த அன்பு, இயேசுவின் அன்பு நம்மிடத்தில் இல்லையே. பயணத்திலேயே பக்கத்தில் இடம் கொடுக்க மாட்டேன்றோம். கொஞ்சம் ஒதுங்கி உட்காரத்துனா தாராளமாக உட்காரலாம். இல்லைங்க, 3 பேர் தாங்க சீட்டு சொல்றாங்க. நிறைய பேர் 3 பேர் தாங்க சீட்டு, நான் 3 பேர் தான் உட்காரலாம். ஏன் 4வது பேர் உட்கார முடியாதா? உட்காரக்கூடாதா? இந்த எண்ணம் நமக்கு வரல. நம்மோடு பயணிக்கின்றவர்கள் யார் என்பதை நாம் இன்னமும் கூட உணர்ந்து கொள்ளவில்லை. நம்முடைய பயணங்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு தூரம் போக போறோம் என்பதும் நமக்கு தெரியல. நாம் போகிற பயணமோ கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் நம்முடைய பயணங்கள் முடிவடைய போகிறது. அந்த பயணத்தின் முடிவின் எல்லையிலே என் தேவன் நமக்காக காத்திருப்பார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மோடு வருகிறவர் நம்முடைய பயணத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய இல்லாமையை நீக்குகிறார், நம்முடைய அடையாளம் இல்லாத ஒரு தன்மையை அடையாளப்படுத்த விரும்புகிறார். முதலாவதாக. இரண்டாவதாக, நம் உடன் வருபவர் உன்னதமானவர், உன்னதமான கடவுள். யாத்திராகமம் புத்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 1வது வாசத்துக்கு போவோம். கர்த்தர் மோசேயை நோக்கி நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு பாருங்க, ஏசாமி பயணத்தை துவக்கி வைக்கிறார். புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு வாக்கு கொடுத்த பாலும் தேனும் செழிப்பான இடத்திலே உங்களை தேசத்துக்கு போங்கள் என்று சொன்னார். அந்த பயணத்தை துவக்குகின்றார். அனில் மால் செட் கோ என்று சொல்றானே, அதை போல என் ஆண்டவர் பயணத்தை மோசையை கூப்பிட்டு சொன்னாரு, உங்கள் பயணத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். நம்முடைய இயேசு சாமி உன்னதமானவர் என்பதற்கு உதாரணமாக இதை பார்க்கிறோம். முதலாவதாக, அடையாளம் இல்லாதவர்களை அடையாளப்படுத்துகின்றார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவர். இப்பொழுது நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவர் உன்னதமானவர். யார் என்று தெரியாமலேயே அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோம். 3ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் வழியில் நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு, உங்களை அழித்து விடாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நாங்கள் உங்கள் நடுவே வர மாட்டேன். ஏன்னா நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். பாருங்க, அதுல ரொம்ப ஆண்டவர் வேதனையோடு சொல்றாரு. பாருங்க, நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. நான் சொன்னது ஒண்ணும் செய்யல. கறி வேணானா கறி கேட்குறீங்க, சோறு வேணானா சோறு வேணுன்றீங்க, பயணத்தை தொடங்க மாட்டேன்றீங்க. ஆகவே நீங்கள் உதவாத மக்கள். நம்மை ஆண்டவர் உதவுகின்ற மக்களாய் மாற்ற விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இஸ்ரேல் மக்களுடைய கொடுமைகளை தீமைகளை அறிந்த தேவன் ஆனாலும் சொல்றார் மோசேக்கு, நான் சொல்லிட்டேன்பா, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகின்ற இடத்துல கொண்டு போய் 9ஆம் வசனம் படிங்க. 9. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில், ஆமாங்க, அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் வானத்திலிருந்து இறங்கி கூடார வாசலில் நின்றது, பரிசுத்தமாய் மாற்றியது. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய பயணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் வரமாட்டேன்னு சொன்னாரே தவிர அவருடைய மனம் கண்டிப்பாக அவரோடு பயணிக்க வேண்டும் என்றே விரும்புகிற. 13, 14 படிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததினால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்கு உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். மோசே சொல்றான், ஐயா நீங்க ரொம்ப நல்லவரு, நீங்க இரக்கமுடையவர், உன்னதமானவர், எங்களோடு வருகிறீர், எங்கள் பயணத்தை நான் வரமாட்டேன்னு சொன்னீங்களே, இல்ல உடைய மனசு அப்படி இல்லை, என் மக்கள் தனியா போறாங்க, அவங்களோடு கூட நான் போகணும்,
கர்த்தர் வந்தார். 14 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். சரி, என்ன பண்றது சொல்லிட்டாரு. என் சமூகம், wherever you go, நீங்க எங்க போனாலும் என் சமூகம் உங்களோடு கூடவே வரும். அல்லேலூயா. இதுதாங்க மக்களுக்கு தேவை. இன்னைக்கு மக்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் செல்லாதபடி அவருடைய சமூகத்தை விட்டு மறைந்து ஓடி இருக்கிறார்கள். அவருடைய சமூகத்தை விட்டு விட்டு எங்கெங்கேயோ ஓடி அலைகிறார்கள். நிம்மதி கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல, சமாதானம் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா அவருடைய இடத்தை விட்டு நாம் பிரிந்து போடுகிறோம். என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் தான் உங்களுக்கு இளைப்பார், நான் தான் உங்களுக்கு விடுதலை தரணும், நான் தான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், மற்ற யாரும் கொடுக்க போறதில்லை. ஆகவே நான் தான் உயர்ந்தவர், ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உன்னதமானவர் என்பதை நிரூபிக்கின்ற மிக சிறந்த வாழ்க்கையினுடைய பயணத்தை நாம் படிக்கிறோம். முதல் பயணம் அடையாளம் இல்லாதவர்களை அடையாளப்படுத்துகின்றது. இரண்டாவது பயணம் உடன் வருகின்ற உன்னதமானவரை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பயணத்திலே ஆண்டவர் உயிரோடு எழுந்து நம்மோடு கூட வருகிறாரா? நாம் எங்கு சென்றாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார். பாரு, பக்தன் பாரு, அழகா பாருனே, நான் ஜீவ பயணம் போகிறேன், நான் உயிர் பிரிந்து ஜீவ பயணம் போனாலும் என்னோடு இயேசு வருகிறார். இன்னும் அழகா பண்ண பாருங்க. நான் ஜீவ பயணம் போகிறேன், என்னுடன் வருவார் இயேசு, இயேசு இயேசு என் உடன் வருவார் இயேசு. ஆண்டவர் நம்மோடு கூட வருகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட, உங்கள் பயணத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நான் முதல்ல ஆகாய விமானத்தில் பயணமாக போகும்போது எனக்கு உண்மையே தெரியாது. உள்ளபடி ஓப்பன் டாக். எனக்கு விமானத்தில் எப்படி ஏறணும் கூட தெரியாது, எப்படி இறங்கணும் தெரியாது, எப்படி உட்கார கூட தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நண்பர் எனக்கு உண்டு. அவர் தற்சமயம் காலமாகிட்டார். அந்த நண்பரிடத்தில் வந்து, அண்ணே நீங்க பறக்கிற விமானம் அடியில் கடல் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீச்சல் தெரியாது, செத்துருவீங்களே அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என் கடவுள் என்னோடு கூட வருகிறார், எனக்கு பயம் இல்லை. எவ்வளோ தூரம் பறந்து போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க, நான் கொஞ்சம் தூரம் தான் போனேன், அந்த தூரத்துக்கு கொஞ்சம் பயம். ஆகவே என்னோடு கூட வருகிறவர் உன்னதமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலேயும் கடவுள் நம்மை வழி நடத்துகின்றவர். சங்கீதம் மத்தேயு சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கடந்து போகும் பொழுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் தான் உன்னதமானவர், நான் உங்களோடு கூட உடைந்திருப்பவர், நான் உங்களோடு கூட உடன் வருகின்ற பயணி. ஆகவே நீங்கள் கவலைப்பட வேணாம், இந்த உலகமே முடிந்து போனாலும் நான் உங்களோடு கூட தான் இருப்பேன். கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்ன பாருங்க, அழகா சொல்றா பாருங்க. சொல்லுங்க, படிங்க அந்த கடைசியா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். முடிவு வந்துச்சுன்னு ஆங்காங்க உலகின்றாங்க. ஐயா, முடிவு வரட்டுமே, முடிவு வந்தா என்ன ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா. இந்த தெம்பும் இந்த திராணியும் இந்த சக்தியும் நமக்கு சொல்வதற்கு இல்லை, பயப்படுகிறோம். என் உன்னதமான கடவுள் என்னோடு கூட வருகிறார். இன்பம் துன்பம் எந்த நாளா இருந்தாலும் எந்த வேதனையா இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட வருகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே நான் பயப்படவே மாட்டேன் என்று சொல்ல முடியல. ஆகவே நம்முடைய பயணத்தினுடைய அழகு என்பது உடன் இருப்பவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மைட்டி காட் டிராவலிங் வித் அஸ், மைட்டி காட் டிராவலிங் வித் அஸ். உன்னதமான கடவுள் என்னோடு கூட பயணிக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? ஏங்க பயப்படும் போது நிறைய பேர் ட்ரெயின்ல ஏறத்துக்கு கூட பயப்படுறோம், பஸ்ல ஏறத்துக்கு பயப்படுவோம். செத்து போயிடுமே, செத்து போங்க. என்ன இப்போ செத்தாலும் பிரயோஜனம் இல்லை, நான் செத்தாலும் நான் ஜீவ பயணம் போகிறேன், உடன் வருவார் இயேசு. பக்தன் பாடினானே. ஆகவே ஏன் பயப்படணும்? தானியேல் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து, தானியேலை தூக்கியாங்க. இன்னும் இது பெரிய அநியாயமா இருக்குது. தானியேலை தூக்கி வந்து அவனை சிங்கத்தின் கெபியிலே உள்ளே போட்டுட்டு ராஜா தானியேலை நோக்கி வெளியே வராதபடி கல்லை அடைத்து விடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நல்லா சிந்திங்க. இந்த சிந்தனை என்னை பலப்படுத்துகிறவர், என்னோடு வருகிறவர், என் பயணத்திலே என் ஆண்டவர் என் உடன் வருகிறாரே, அவர் எப்படிப்பட்டவர்னா, the mighty God is traveling with me. அந்த நம்பிக்கை இல்லாது போறதுனாலதான் இன்னைக்கு பயந்து சாகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, தானியேல் சிங்கவிட போட்டாங்க. போட்ட பிறகு ராஜா என்ன சொல்றான் பாருங்க.
நீ இடைவிடாமல் ஆராதி. நீ இடைவிடாமல் கண்டினியூஸ் பிரேயர் எங்கேயா இருக்குது? ஆல்நைட் பிரேயர்ல கூட கண்டினியூஸ் பிரேயர் இல்லையே. இல்லையே ஐயா, நான் ஒரு பெரிய கூட்டம், பெரிய கூட்டத்தில் அருமையான ஊழியர்கள் எல்லாம் உட்கார்ந்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. முடிஞ்சிடுச்சு தியானம். 4 மணிக்கு பெல் அடிச்சிட்டாங்க, புறப்படுறாங்க. டீ குடிச்சிட்டு புறப்படும் போது அந்த வீட்டை பெருக்கிற அம்மா கேட்டாங்க, ஐயா நீங்க எதுக்காக இவ்வளோ பேர் கூடியிருக்கிறீங்க? அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இடைவிடாமல் இறைவனை ஆராதிப்பது எப்படி? இடைவிடாமல் இறைவனை ஆராதிப்பு அப்படின்னு ஆலோசனை பண்ணோம். ஐயா என்ன முடிவு பண்ணீங்க? இன்னும் முடிவு எடுக்கல, நாளைக்கு பேச போறோம். அப்ப இந்த அம்மா சொன்னாங்க, நான் செய்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சாதாரணமான வேலைக்கார பெண் ஆயரவர்களுக்கும் பேராயரவர்களுக்கும் தெளிவுபடுத்தினார்கள், நான் செய்கிறேன், இடைவிடாமல் என் தேவனை ஆராதிக்கிறேன். எப்படி என்று சொன்னால், நான் பாத்திரம் கழுவுறேன்யா, பாத்திரத்தை தொலைக்கிறனே, பாத்திரத்தை தொலைக்கும் பொழுது பாத்திரங்கள் வெண்மையாக்கப்படுகிறது, சுத்தமாக்கப்படுகிறது. அவ்விதமாய் என் இதயத்தை சுத்தமாக்கும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறேன். பெருக்கிறேன் பாருங்க, ரூமை பெருக்கும் பொழுது தொடர்ந்து பெருக்கிக்கொண்டே இருக்கிறேன். பெருக்கும் பொழுது குப்பையெல்லாம் கொண்டு சேர்க்கிறேன். இந்த சேர்க்கின்ற பணிகளை செய்யும் பொழுது ஆண்டவரே என் இதயத்தில் இருக்கின்ற அழுக்கைகள் எல்லாம் இவ்விதமாகவே பெருக்கும் என்று சொல்றேன். சேர்த்து வாரிமை போடுறேனே, அப்போ ஆண்டவரே இவ்விதமாகவே என் இதய பாவங்களை, பாரங்களை, தீட்டுகளை எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டு தூரம் போடுங்க. என்ன அருமையான ஒரு பேச்சு பாருங்க ஐயா. கத்தி பிரசங்கம் பண்றமே, யூடியூப்லையும் அங்கேயும் இங்கேயும் மேடையிலையும் கச்சேரியிலையும் பண்றமே, என்ன லாபம்? சாதாரணமான ஒரு வேலைக்கார பெண் சொல்றார், என் ஆண்டவரை 24 மணி நேரமும் நான் துதிக்கிறேன். என் பயணத்திலே என் உடன் வருகிறார் இயேசு. நான் ஜீவ பயணம் போகிறேன், அந்த பயணத்திலே என் உடன் வருகிறார் இயேசு. ஆகவே அழைக்கும் கடவுள் உன்னதமான கடவுள், அழைக்கும் கடவுள் அடையாளங்களை கொடுக்கின்ற கடவுள். ஆகவே என்னை அழைத்த கடவுள் உன்னதமான கடவுள் என்பதை நான் சொல்றேன். ஆகவே நாம் பயப்படாதபடி நாம் பயணித்தோம். 20ஆம் வசனம் படிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது, ஆமா காலையில வரான், எல்லாரும் காலையில வராங்க. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க எப்படியும் தானியேல் பீஸ் ஆயிட்டு இருப்போம், எலும்பு தனியா ஆயிட்டு இருக்கோம். ஏன்னா சிங்கத்தின் கெபியில போட்டோம் அல்லவா, உள்ள போறாங்க. என்ன பண்றாங்க? துயர சத்தமாய். ஆமாங்க, அரசனுக்கும் ஒரு டவுட் வந்துச்சு. துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, பக்தனே, அடியவனே, நீ இடைவிடாமல் பார்த்தீங்களா, இடைவிடாமல் நாம் செய்கின்ற ஜெபங்கள், நாம் செய்கின்ற யாகங்கள், நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு தெரிந்து இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் கெபிக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள், மிக சிறந்த. ஆகவே என்னோடு பயணிக்கின்றவர் உன்னதமானவர், என்னோடு பயணிக்கின்றவர் எனக்கு நம்பிக்கை கொடுக்கின்றவர், என்னோடு பயணிக்கின்றவர் இம்மானுவேலாய் என்னோடு கூட குறைகளை தீர்த்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எத்தனை பேர் இதை நாம் உணர்வுகளாய் இருக்கிறோம். உடன் பயணி என்று சொல்கிறோமே, மரித்த கடவுள் நம் உடன் பயணி என்று சொல்கிறோமே, எவ்விதமாய் பயணி? உன்னதமானவராய் நம்மோடு கூட வருகிறார். அடையாளம் மற்றிருக்கிற நமக்கு அடையாளம் கொடுப்பதற்காக நம்மோடு வருகிறார். மூன்றாவதாக உடன் வருகின்ற கடவுள், அழைக்கின்ற கடவுள், உன்னதமான கடவுள் நம்மை சாட்சியாய் மாற்றுகின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே நம்மோடு கூட பயணமாய் வருகின்ற கடவுள் சொல்றாரு, நீ எதற்குமே பயப்படாத. உலகத்திலே நன்மையான காரியங்கள் எதுவோ அதை சொல். மற்றவர்களுக்கு சுகமளிக்கிற காரியங்கள், நன்மை அளிக்கிற காரியம் எதுவோ அதை சொல், பேசு, பயப்படாதே, மௌனமாயிராதே, வாயை திற. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வாயை திறந்து பேசு, பயப்படாதே என்று சொல்கிறார். ஆகவே பயப்படாதே சிறு மந்தையை என்று சொல்லி கிறிஸ்தவ சமுதாயத்தை என்ன எது சொல்றதுக்கும் பயப்படுறான், நன்மையான காரியங்கள் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஐயா இந்த எலெக்ஷன்ல எதனா பேசுறோமா பயப்படுறாங்க. ஐயா அதிகாரிகள் என்ன சொல்லணுமா? வட இந்தியாவிலே ஏராளமான மக்கள், கிறிஸ்தவ மக்கள் துன்புறுத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஏராளமான மக்கள்
வதைப்பட்டு கொண்டு வருகிறார்கள், சிறைச்சாலை இருக்கிறார்கள். இன்று 200க்கு மேற்பட்ட ஆலயங்கள், தேவாலயங்கள் இடிக்கப்பட்டு விட்டதே. இதற்கு பதில் யார் கொடுப்பது? பதில் யார் சொல்வது? யார் யாரை கேட்பது? அங்கலாய்க்கிறார்கள். ஐயா, உங்களை தானே தலைவராக வச்சிருக்கிறோம், மோசையா வச்சிருக்கிறோம், வழிகாட்டியா வச்சிருக்கிறோம், யோசுவா வச்சிருக்கிறோம். நீங்க தானே எங்களுக்காக வாதாடணும். இல்லையே, இல்லையே. என கருமையார்களே, நம்முடைய உடன் வருபவர் இயேசு என்பதை மறந்து விடுகிறோம். அவர் அடையாளமற்று இருக்கிற எனக்கு அடையாளத்தை வழங்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னோடு வருகிறவர் உன்னதமான கடவுள். The mighty Lord is coming with me. அதை மறந்து விடுகிறோமே. இதை மறப்பதினாலே என் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், இந்த உலகத்திலே உங்களை சாட்சிகளாய் வைத்திருக்கிறேன். நம்ம அனைவரும் சாட்சிகளாக இருக்கிறோம். படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. மத்திய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 9, 10. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை. இந்த பட்டணத்தில் உனக்கு யாருமே தீங்கு செய்ய முடியாது. நான் கொண்டு இருக்கிறேன். The mighty Lord is with me. என்னோடு கூட பயணமாகிறவர் என் ஆண்டவர் இயேசு. ஆகவே நான் பயப்படவே மாட்டேன் என்று சொல்லி இனியாவது நம்முடைய பயணத்திலே நம்முடைய இயேசுவை அழைத்து செல்லுவோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய செயலில் அநேக காரியங்களை நாம் உணர்ந்து கொள்கிறோம். நம்முடைய பயணம் செல்லுகின்ற வேளையில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. எங்கன்னா ஊருக்கு போனாங்களா, காரில் போகிறாங்கன்னா, பஸ்ஸில் போகிறாங்க, ஏதோ ஒரு வேனில் போகிறாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. போகும்போது, ஆண்டவரே எங்கள் பயணத்தை ஆசீர்வதிங்க, இப்படி சமூகம் முன்னால் வரணும், இப்படியா சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு வந்த உடனே எல்லாம் டயர்டில் படுத்துக்கிடுவாங்க. ஏன் போகும்போது ஜெபம் பண்ணீங்களே, வந்தப்போ ஜெபம் பண்ணீங்களா? இல்லைங்களே, மறந்துட்டோமே. ஏன்னா உங்களுக்கு பயணம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு மக்கள் ஆண்டவர் வருகிறார், என்னோடு கூட வருகிறார் சொல்லுகிறோமே, அந்த ஆண்டவர் நம்மை சாட்சியாக இருக்க அழைத்த கடவுள் என்பதை மறந்து விடுகிறோம். அந்த மறதியைத்தான் ஆண்டவருக்கு ஜெபிக்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இவ்விதமாக அதே இடத்துல எபேசியர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 14 படிங்க. எபேசியர் 2:14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி, அவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதானக்காரராகி, இரண்டு திறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பகையாகிய சுவரை பிரிக்க வல்லவர் அவர். தடுப்பு சுவர் இல்லாதவரை மாற்ற வல்லவர் அவர். இந்த உலகத்தில் நம்ம சொல்லிக்கிறோம், ஐயோ ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், இப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, மலிந்து விட்டதே, கவலையப்படாதே, எப்படா இருக்க மாட்டோம், கடவுளத்தில் சொல்லுங்கள். அதான் சொன்னாங்க அந்த அம்மா போய் சொல்றாங்க, ஐயா திராட்சசம் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப சொல்றீங்க, என்னோட பத்தி சொல்றீங்க? அவரிடத்துல சொன்னீர்களா? இயேசு இடத்துல சொல்லுங்கள். ஆகவே இயேசு சாட்சிகளாக இருக்க நம்ம அழைக்கிறார். எப்படிப்பட்ட சாட்சி? அவரிடத்திலே சொல்லுகின்ற சாட்சி. குறைகளை அவரிடத்திலே சொல்லணும், நிறைகளை அவரிடத்திலே சொல்லணும், நன்றிகளை அவரிடத்திலே சொல்லணும், பல உணர்வுகளை அவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளணும். படிக்கும் மறுபடியும் வாசனத்தை 14ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரே நம்முடைய சமாதானக்காரர், இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய உலகத்தின் சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் என்னை அரோசிக்கிறது, என்னை என்ன பண்ணுது, சங்கடப்படுத்துகிறது, இவ்விதமாய்த்தான் வாழ வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. இவைகள் நின்று தம்முடைய மாம்சத்தினால் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு இரண்டு திறத்தாரையும் இப்படி அல்ல, வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது, சாட்சியாக வாழ வேண்டும் என்பதை நினைப்பூட்டுகின்றது தான். படிங்க. தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக தெரிந்து கொண்டு இப்படி சமாதானம் பண்ணி, ஆமாங்க, ஆண்டவருடைய சமாதானம் சாட்சிகளாக இருக்க நம்மை அழைத்தாரே. நாம் எப்படிப்பட்ட சாட்சிகள்? புதிய மனிதர்களான ஒரு சாட்சிகள். நேற்று வரை இருந்த குமார் சார் வேற, நேற்று வரை இருந்த ஹாரிஸ் வேற, நேற்று வரை இருந்த ஐயா வேற, இப்போ மாறிட்டார். நிறைய பேர் சொல்றாங்க மாறிட்டாருங்க, அவர் கிறிஸ்துவலா மாறிட்டாரு, இனிமேல் பொய் பேச மாட்டாரு சொல்றாங்களா? இனிமேல் தீமையான காரியங்கள் செய்ய மாட்டார் சொல்றாங்களா? ஆகவே நம்முடைய சாட்சிகள் எவ்விதமா இருக்கிறது? இயேசுவோடு பயணிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எவ்விதமாய் நம்முடைய சாட்சிகள் வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய சாட்சிகள் எவ்விதமாய் காணப்படுகிறது? இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறோமா? ஏழைகளுக்கு உதவுகிறோமா? இல்லாத சமுதாயத்திற்கு உதவி செய்கிறோமா? குறைபட்டிருக்கிறவர்களை நிறைவடைய செய்கிறோமா? பாழ்பட்டிருக்கின்ற எழுது கட்டுகிறோமா? இல்லையே.
அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பூமியின் கடைசி எங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டுமே இல்லை, அமெரிக்கால பூமியினுடைய கடைசி வரையிலே எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கருமையான தேவ ஜனமே, ஆண்டவருக்கு சாட்சி உள்ள மக்களாக நீங்கள் மாற்றப்பட வேண்டுமானால் நம்முடைய பயணத்திலே நம்மோடு இயேசு வர வேண்டும். கடைசியாக அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். இதை பார்த்த உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நீ பயப்படாமல் பேசு, பயப்படாமல் பேசு, நான் உடனே இருக்கிறேன். இதான் சாட்சி. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான். நீ பயப்படாமல் பேசு, அநியாயத்தை எதிர்த்து நில், சத்தியமில்லாத காரியத்தை எதிர்த்து நில், தீமையான காரியத்தை எதிர்த்து நில், உண்மையில்லாத காரியத்தை எதிர்த்து நில், தீமை செய்பவரை எதிர்த்து போராடு. அப்ப சொல்ற பாருங்க, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. நான் உன்னோடு இருக்கிறபடியினாலே ஒருவனும் உன்னை தொட மாட்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மோடு பயணிக்கிற ஆண்டவர் அடையாளமிட்டு அற்று இருக்கிறவரை நம்மை அடையாளப்படுத்துகிறார். நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவர் நமக்கு உன்னதமானவராய் இருக்கிறார். நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவர் நம்மை நற்சாட்சிகளாய் மாற்றுகிறார். இந்த 3 குறிப்புகளோடு கூட நாம் தேவனை தொழுது கொள்ளுவோம். தொழுது கொள்ளும்போது உயிர்த்த ஆண்டவர் நம் உடன் பயணியாக என்று ரிசன் லார்ட் இஸ் மை கோ டிராவலர். ஆகவே நம்முடைய இணை உடன் பயணியாயிருக்க ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். நீங்களும் நானும் கூட இந்த நேரத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, கர்த்தரை விசுவாசித்து, கர்த்தரை நம்பி, கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விடும்படி அவர் சாட்சிகளாய் நம்மை மாற்றுகிறார். தேவன் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்துவோம். நல்ல ஆண்டவரே, தர்மையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கிருபையினாலே ஆண்டவரே, நீர் உயிர்த்த ஆண்டவராகிய நீர் அன்று எம்மாவூர் சீடர்கள் மத்தியிலே, அடையாளம் இல்லாத அந்த சீடர்கள் மத்தியிலே பயணமாகி சென்றீரோம். அவ்விதமாக இன்றும் எங்களோடு கூட பயணிக்கிறேன் என்ற உன்னதமான எண்ணத்தோடு பயம், திகில், கலக்கங்கள் இல்லாதபடி நாங்கள் பயணிக்க கிருபை தாரும். இந்த உலகத்தின் கேடுபாடுகளை கலந்தெறிகின்ற நல்ல மக்களாய் மாற கிருபை தாரும். மீட்பர் இயேசு என்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் நம்மோடும் நாம் கேட்ட சத்தியத்தை நிலைத்திருந்த தேவா நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்றும் கட்டிடுவாராக. ஆமென், ஆமென். God bless you.